ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? இந்த குட்டி பூனை பாருங்கள், 15 நாளில் இருந்து இந்த குட்டி பூனைக்கு ஃபீடிங் பாட்டிலில் தான் பால் கொடுக்குறோம். அது இப்போவும் அந்த ஃபீடிங் பாட்டிலில் தான் அது குடிக்குது. என்ன தான் சாப்பிட்டாலும் அது இந்த ஃபீடிங் பாட்டிலை தேடி வந்துடும். ஃபீடிங் பாட்டிலில் தான் கேட்கும் பால் குடிக்கிறதுக்கு மட்டும். அதுக்கு இந்த ஃபீடிங் பாட்டில் தாய் மாதிரி, மதர் மில்க்கு குடிக்கிற மாதிரி. அதுக்கு அதில் குடிக்கிறதுல அதுக்கு அவ்வளோ சந்தோஷம். தட்டில் வச்சா அது குடிக்கிறத விட இந்த பாட்டிலில் குடிக்கிறதுல அதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். 2 ட்ராப்ஸ் 3 ட்ராப்ஸ் கொஞ்சம் குடித்தாலும் அதுக்கு இதில் குடிக்கிற திருப்தி ரொம்ப பெருசு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணும். அப்படியே மதர் கூடவே இருந்து மதர் ஃபீட் பண்ண மாதிரி அதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பூனைகள் இருக்கா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பதினஞ்சு நாள் குட்டியில் எங்களுக்கு கிடச்சிச்சு. எங்கேயோ மதர் கேட்டு மிஸ் பண்ணிடுச்சு போல். அப்புறம் 2 நாள் கத்திகிட்டே இருந்துச்சுன்னு கொடுத்தாங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த இங்க் பில்லரில் வச்சு கொடுத்து பார்த்தேன். அது குடிக்க முடியல. அது 15 டேஸ் கிட்டனா ரொம்ப சிரமப்பட்டுச்சு. சரி, வாயிலையும் இடிக்கும், அது சாஃப்டான ஒரு மவுத்து, சின்ன வாய் தானே, அதனால் இந்த பாட்டில் தேடி அலைஞ்சோம். குழந்தைங்க பாட்டிலில் பால் பாட்டில் கிடச்சிருச்சு. ஆனால் கிட்டன்ஸ்குள்ளே அந்த ரப்பர் இருக்குது பாருங்கள், இந்த உறிஞ்சு குடிக்கிறதுல அந்த ரப்பர் கிடைக்காது. ரேர் அது ரொம்ப. அது அந்த மாதிரி பாட்டில் நாங்கள் தேடி அலைஞ்சி கடைசியில் கிட்டன் ஷாப்பில் போய் தான் கிட்டனுக்குன்னு சொல்லி இந்த பாட்டில் விற்கிது, அங்கே வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அமேசானில் ஆர்டர் பண்ணோம். ஏன்னா இந்த இதாகிடுச்சுன்னா இன்னொரு ஸ்பேர் வச்சுக்கணும்ல, அதனால் உடனடியாக தேவை அப்படிங்கிறனால நாங்கள் அலைஞ்சோம். அந்த ஒரு நாள்லையே, இந்த கிட்டன் மறுநாள்லையே நாங்கள் அலைஞ்சு தேடி இந்த பாட்டில் வாங்கிட்டு வந்தோம். அதில் இந்த 2 ரப்பர் இருந்துச்சு. ஒரு ரப்பர் பிஞ்சோன்னு இன்னொரு ரப்பர் மாட்டிட்டோம். அதுக்கப்புறம் அமேசான்லேயும் ஆர்டர் பண்ணி பாட்டிலு, ஃபீடிங் பாட்டில், கிட்டன் ஃபீடிங் பாட்டில் இந்த ரப்பரோடு வந்துச்சு. அந்த வாஷ் பண்ணுற ப்ரெஷ்ஷு, எப்போவுமே இந்த பாட்டிலில் கொஞ்சம் 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த பாலை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு வெந்நீரில் நல்லா கழுவணும். நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு பாட்டிலில் தண்ணி முங்குற அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அந்த பாட்டிலை நல்லா கழுவி கொடுப்போமோ, அது மாதிரி இந்த கிட்டனுக்கு நான் பழகிட்டேன். அதுவும் சுத்தமாக இருந்தால் தான் குடிக்கும். மோந்து பார்க்கும், நல்ல பாலாக இருந்து கெட்டு போகாமல் இருந்தால் தான் குடிக்கும். ஒரு மாதிரி டைம் ஆச்சு, 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அது குடிக்காது. அப்புறம் நாங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வேறு பால் மறுபடியும் பாட்டிலில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஊற்றி கொடுப்போம். அப்போ தான் அது குடிக்கும். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? இந்த மாதிரி ரப்பர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குடிச்சிட்டு ஓடிடுச்சு பாருங்கள். எங்கே ஓடிச்சு? ஓடி பிடிச்சி விளையாடுறது போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இன்னும் அந்த அது என்னமோ சொல்லுவாங்க, தாய்ப்பாலை இன்னும் மறக்காத குழந்தைகள்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு வருஷம் ஆகியும் 2 வருஷம் ஆகியும் குழந்தைங்க மறக்கலைன்னு, அந்த மாதிரி இது இன்னும் மறக்கலை. ஆனால் தாய்ப்பூனை இருந்தால் எப்படியும் 6 மாதம் 7 மாதம்